அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கேள்வியை புரிந்து கொள்வது ஒரு கலை மாதிரி தான் எனக்கு தெரியுது. கேள்வியே மாறி மாறி தவறாக புரிந்து கொண்ட மாதிரி தெரிஞ்சது டிஸ்கஷன்ல. பட் நான் எப்படி கேள்வியை புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு லாஜிக்கையும் சொல்லிடுறேன். கேள்வி எப்படி வருகிறது? என் வலிக்கு காரணம் என் அகங்காரமா, அல்லது என் வலிக்கு காரணம் அடுத்தவர்கள் வலிமையால் இருப்பதினாலா? இந்த விமர்சனம் ஒன்று. ஸோ அடுத்தவங்க விமர்சனம் பண்றாங்க, விமர்சனம் பண்ணும்போது வலிக்குது. இப்போ வலிக்குதுன்னு சொல்லிட்டாலே நான் ரெண்டுமே அஞ்ஞானம்னு எடுத்துக்கிறேன். வலிக்குதுன்ட்டாங்க, வலி இல்லை அப்படிங்கிறதான மேட்ரு. நான் வலிக்குது அப்படிங்கிறத நான் அஞ்ஞானம் எடுத்துக்கிட்டேன் நான். அப்ப வலிக்குது. அப்ப வலிக்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று என்னுடைய அகங்காரம், இரண்டாவது அடுத்தவர்கள் வலிமையாக இருப்பதின் விளைவாக எனக்கு வலிக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கேள்வியின் நோக்கம் என்னன்னா, இரண்டு விதமாகவும் நமக்கு வலிக்கும். அப்ப அந்த வலிக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சாதான் நீ அந்த வலியிலிருந்து விடுவதற்கு உண்டான உபாயத்தை கையாளலாம். ஆனா கேள்வி எப்படி தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறதுன்னா, அந்த வலிங்கிறதையே மறந்துட்டு என் வலிக்கு காரணம் என் அகங்காரமா இல்ல அவர்களா அப்படின்னு சொல்லல. என் அகங்காரத்தினால் வலிக்கிறதா இல்ல அடுத்தவர்கள் வலிமையாக இருப்பதின் விளைவாக எனக்கு வலிக்கிறதா அப்படின்னு ரெண்டு வலியை கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டுலயுமே வலி. சோ அப்போ ஒரு வலியை கொண்டு வந்து இந்த வலிக்கு காரணம் இதுவா அதுவான்னு கேட்காம, இங்கேயும் வலிக்குது இங்கேயும் வலிக்குது, எதனால் வலிக்குது அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு கேள்வி புரிந்தது. ஸோ அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னா, பொதுவா எல்லாத்துக்கும் தெரிந்தது அகங்காரத்தினாலும் வலி இருக்கும். நல்ல சந்தேகம் என்ன? அப்ப அகங்காரத்தினால் வலி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் என்னை நான் பெருசா நினைச்சிட்டு இருக்கேன். அந்த பெருசா நினைப்பதின் விளைவு ஒருத்தன் என்ன தப்பா சொல்றத என்னால ஜீர்ணிக்க முடியாது. அப்ப அந்த வலி எப்படி இருக்கும்னா, அடுத்தவன் என்னை தவறாக நினைப்பது எனக்கு ஜீர்ணிக்க முடியாது. நான் ஹிட்லர் மாதிரி பொங்கி எழுந்து அவனை தும்சம் செய்வேன். அது வலி. அந்த வலிக்கிறதுனாலதான் அவனை தும்சம் செய்கிறேன். அப்படிங்கும்போது என் அகங்காரம் பெருத்திருப்பும் போது எனக்கு விமர்சனம் வரும்போது அந்த அகங்காரம் டபிளாக மேலே ஏறி எதிர்த்து அவனை தும்சம் செய்ய நினைப்பது அகங்காரத்தினால் வரும் வலி. இன்னொரு இடத்துல நான் ஒருவரை மிகவும் மதிக்கின்றேன், பற்று வைத்திருக்கின்றேன், பாசம் வைத்திருக்கின்றேன், அவரிடம் நிறைய நான் எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கின்றேன், என் மீது அவர் பார்வை படாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன், ஏங்குகிறேன், பாசம் வைத்திருக்கிறேன், பற்று வைத்திருக்கிறேன், மதிப்பு வைத்திருக்கிறேன். அதுல அதன் விளைவாக எனக்கு வலிக்குது. ஏன்னா அங்க நான் பாசம் பற்று எதிர்பார்ப்பு வைத்ததன் விளைவு எனக்கு வலிக்குதே ஒழிய அங்கே அகங்காரத்தினால் வலிப்பது அல்ல. அப்ப இந்த கேள்வியின் நோக்கம் என்ன? வலியில் மூலம் தெரிந்தாதான் அதை விட்டு வெளியே வரணும். அப்ப முதல்ல வந்த வலிக்கு அகங்காரம் மூலமாக இருக்கும்போது அங்க என்ன பண்ணணும்னா, அகங்காரத்தை தட்டணும். நான் மேல இருக்கிறேன், இவன் கீழே இருக்கிறான் அப்படின்னா நான் இறங்கி வர வேண்டும். அப்ப நான் இறங்கி நான் சமநிலைக்கு அவனை மதித்து பழக வேண்டும். அவனுக்கும் அவன் உணர்வுக்கும் மதிப்பளிக்க வேண்டும். அவனையும் பிரேமை கண்களோடு நோக்க வேண்டும். நானும் அவனை சமம் என்று நினைக்க வேண்டும். அப்போது அந்த வெகுண்டெழும் வலி, பகைமை, அந்த எரிச்சல் வராது. அதுவே இங்க பற்றினால் பாசத்தினால் மதிப்பு வைத்ததனால் வழி வருது அப்படின்னா, நான் எங்கேயோ அடிமையாகி கீழே இருந்து கொண்டிருக்கின்றேன். அவன் உன்னதமான அன்பு என்று சமநிலைக்கு வர முயற்சி செய்ய வேண்டும். அப்ப அனைவரும் சமம் என்று நினைக்க வேண்டும். ஸோ அதுல ஒரு உண்மை இருக்கு, இதுல வலிக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு அவன் அந்த ஏக்கம், அந்த எதிர்பார்ப்பு, அந்த பற்று, பந்தம், பாசம் அதுல இருந்து தன்னை வெளிப்படுத்தி சமநிலைக்கு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இவன் மேலே இருந்து கீழே வர வேண்டும், இவன் கீழே இருந்து மேலெழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த கேள்வி கேட்கப்பட்டதாக நான் நினைக்கிறேன். அப்ப இரண்டாம் அவன் என்ன செய்ய வேண்டும்?
அந்த பற்று, பந்தம், பாசம், அவன் கீழே அவங்க சொன்ன மாதிரி இந்த இன்ஃபீரியர் கீழே இருக்கிறான் இல்லையா, அந்த தன்மையை எடுத்துட்டு ரிலாக்ஸ்டாக அனைவரையும் சமமாக பார்த்து தன்னை உயர்த்தி கொள்வதற்காக முயற்சி செஞ்சால் அவன் அந்த இடத்துல வலிக்காது. இன்னொரு இடத்துல உயர்வாகவே இருக்கிறான் ஈகோல, அப்ப அந்த இடத்துல தாழ்மைக்கும் தாழ்மை பூண்டவனாய் ஞானதேவர் சொன்ன மாதிரி அடியேனுக்கும் அடியேனாக செல்ல வேண்டும் என்பதற்காக அவன் அடியேனுக்கு முயற்சி சொல்லும் போது அவன் சமநிலை வர முடியும். இவன் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளல் வேண்டும். தாட்டி ஜபங்கத்துல சொல்லியிருப்பார். ஏன் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும்னா என்ன, அந்த பற்று பந்தம் பாசத்தினால் நான் அடிமையாகி கூனி குறுகி இருக்கின்றேனே, அதை விட்டு வெளியே வந்து தன்னைத்தானே உயர்த்தி எல்லோரையும் போல் நான் சமமாக இருக்கிறேன், அனைத்தும் சமமே என்கின்ற ஃபீலுக்கு தன்னை உயர்த்தி கொள்ளும் ஒரு மனப்பான்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும் ஒரு சில இடத்துல. ஸோ இப்படி எதனால் எனக்கு வலிக்குது என்பதை புரிந்து கொண்டு அதை அந்த சமநிலைக்கு அவன் முயற்சி செய்யும் போது அந்த வழியிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது என்னுடைய பதில்.